அதாவது ஓர் அணியில இணைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒன்று சேர்ங்கிறது ஒரு சிலரோட சுயநலம் காரணமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை எனவும் ஒரே அணியில் சேர்ந்து மட்டுமே பயணிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சியை விட்டு விடுவார்கள் என்பது தெரியல. நீங்க ஏதாவது கொளுத்தி போட்டு ஏதாவது வாய் கொடுக்கணும். இன்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இன்னைக்கு கூட பார்க்கிற ஊடகங்கள்ல 3 வயது பெண் குழந்தை முதற்கொண்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி. தனியாக வீட்டில் இருக்கிற தம்பதிகள், முதியவர்கள் இந்த பக்கங்கள்லாம் தோட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு சாலைக்கு தேர்தல் நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பு சொன்னதை நிறைவேற்றணும் போராட்டம். அது மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு மக்களுமே, ஈவன் மாற்றுத்திறனாளிகள் கூட போராடுகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கிறது. இந்த ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டில சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த ஆட்சிகளிலேயே மோசமான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திமுகவின் ஆட்சி இருக்கிறது. உறுதியாக 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திமுக கூட்டணி பலம் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும், அவர்கள் திராவிடம், தமிழ் என்று சிறுபான்மையர் பாதுகாவலர் என்று மக்களை ஏமாற்ற முயன்றாலும் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே படுதோல்வியை தருவார்கள். உறுதியாக எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் சிறந்ததொரு ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம். அதாவது ஓர் அணியில இணைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒன்று சேர்ங்கிறது ஒரு சிலரோட சுயநலம் காரணமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். யாரு கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிறது. திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றோம். அதற்கு அப்புறம் தேர்தல் நேரத்தில் மற்ற விஷயங்களை பார்த்துக்கணும். பொறுத்திருந்து பாருங்களா. இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணியில் இல்லையா? இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி, கேரளால எதிராக இல்லையா? அதனால கொள்கைக்கும் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாம் சில சமரசங்களை செய்து கொள்வது ஒன்றும் தவறான விஷயமாக நான் கருதுகிறேன்.